ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டாக கிராண்ட் லுக் சிங்கிள் கட் ஹேண்ட்பேக் வந்து ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணலாம், எப்படி கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிளாத் வந்து ஷைனிங் கிளாத் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கிறேன். அது வந்து லென்த்து 25 அண்டு பிரெத் வந்து 15 inches வந்து எடுத்துருக்குறேன். ஸோ அது வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து கொடுத்து தைக்கலாம். அப்போ தான் வந்து லாங் லைஃப் வரும். இப்போ வந்து ஒயிட்டே வந்து நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது 4 எட்ஜ்லேயும் வந்து 2.5 inches வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 4 எட்ஜஸ்லேயுமே வந்து கட் பண்ணிக்கலாம். வாங்க 2.5 4 எட்ஜ்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும் இந்த ஹேண்ட்பேக். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ண பேக்குன்னே வந்து சொல்ல முடியாது. ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் ஃபேன்சியாகவும் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது 4 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 எட்ஜு மட்டும் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த எட்ஜும் இந்த 2 எட்ஜும் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ தைக்கும்போது நான் வந்து ஹேண்டில் வந்து எடுத்துருக்குறேன். ஹைட்டு இது வந்து 20 inch, இது வந்து 4 inches. அதை வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஹேண்டில் தைக்கும்போது உள்ளார ஒயிட் லைனிங் கொடுத்து தைங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அதை பாருங்கள், ஹேண்டில் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 எட்ஜும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம் அந்த கிளாத்தை. இப்போ வெளிப்பக்கம் வந்து ஷைனிங் சைட் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், திருப்பியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேண்ட்பேக் வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 சைடு ஸ்டிச் பண்ணும்போது ஒயிட் கிளாத்லேயே வந்து ஒரு பீஸ் கொடுத்து நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி திருப்பி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஹேண்டிலும் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 சைடு ஹேண்டில் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ஹேண்ட்பேக்கை வந்து திருப்பிடலாம். இப்போ அடி மட்டும் இப்போ தைக்கணும், பேஸ் மட்டும் தைக்கணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சில்வர் கலர் வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் இருக்குது. இப்போ அங்கே ஓப்பனாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் இப்போ இந்த நீட்டில் தைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன், கிட்ட சொல்கிறேன், புரியும் பாருங்கள். சைடு வந்து பீஸ் கொடுத்து இந்த நீட்டில் அடிச்சிருக்கோம். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு பீஸ் கொடுத்து அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடி. இப்போ அடி வந்து இந்த நீட்டில் அடிக்கணும். பாருங்கள், இந்த டீ ஷேப்பில் அடிக்கணும், பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். இந்த நீட்டில் வந்து பீஸ் கொடுத்து அடிக்கணும். அடிக்கு வந்து சைடு வந்து இந்த நீட்டில் அடிக்கணும். இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்ல நீட் லுக்காக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சைடும் பாட்டமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம் ஹேண்ட்பேக்கை. நீங்களும் வந்து வீட்டில் வந்து கிளாத் இந்த மாதிரி இருந்தால், இது வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் கிளாத்து. ப்ளவுஸ் தைச்சிட்டு இது வந்து மீந்த துணியில் தான் நான் தைச்சிருக்கிறேன். இதிலே வந்து கோல்டும் இருக்குது. கோல்டுலேயும் தைச்சாலும் இன்னும் கிராண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஜிப் வைக்க போகிறதில்ல. அதுக்கு பதில் வந்து இது வந்து நான் சைட் டெக்கரேஷனுக்காக சும்மா ஒரு நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற நாட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து ஒரு டிசைனுக்காக, ஒரு லுக்குக்கு, கிராண்ட் லுக்குக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கீழே ஒரு பால் வச்சு பெல் மாதிரி. இப்போ அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு பட்டன் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம அங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், பேக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிப்புக்கு பதில் வந்து நான் வெல்க்ரூ வைக்க போகிறேன். என்கிட்ட பிளாக் தான் இருக்குது. ஒயிட் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒயிட் இருந்தால் நீங்கள் ஒயிட் வைக்கலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் வெல்க்ரூ வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், பேக் வந்து
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சி எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்க்கெலாம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.